ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா வள்ளுவர் கோட்டம். சென்னையில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு வள்ளுவர் கோட்டம் வந்து ஒரு பரிச்சயமான இடம் தாங்க. ஆனால் ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் வள்ளுவர் கோட்டத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா இந்த யாழி ரெண்டு பக்கமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தாண்டி உள்ளே வந்தோம்னா அழகான லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரண்மனை மாதிரி தோட்டத்தை உண்டு பண்ணணுன்னு அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த நிலைக்கதை பாருங்கள், ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னா தேருடைய பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். 2 யானைகளை பூட்டி தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்பவே சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. இந்த இடமுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே வந்தோம்னா தேரோடைய முழு தோட்டத்தை பார்க்கலாம். இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா திருவள்ளுவருடைய பிரம்மாண்டமான பெயிண்டிங் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு தேருக்கு பக்கத்தில் போனோம்னா திருவள்ளுவருடைய சிலையை பார்க்கலாம். நம்ம பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஈவினிங் 6:30க்கு வந்துட்டு வாட்டர் டிஜே வைப்பாங்க. பாட்டெலாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் லைட்டிங்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும் தேரில். கரெக்டாக ஈவினிங் 7 o'clock வந்தீங்கன்னா தேரில் வந்துட்டு ஒரிஜினல் லைட்ஸும் ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் இந்த இடத்துடைய ஹைலைட்டு. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். அவ்வளோதாங்க வள்ளுவர் கோட்டம். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துலேருந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரையும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.